Welcome to VL Academy. In the video, bank reconciliation statement, other exercise problem number 24, நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.30 and 6.31. So, இந்த ப்ராப்ளமும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் புக்கும் சரி பாஸ் புக்கும் சரி ரெண்டும் ஒரே மந்தோடது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு இதுலேயுமே வந்து யார் யாரோட பேர் இருக்கோ அவங்கெல்லாம் அந்த மந்த்தே கிளியர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ரெண்டு புக்லேயுமே அந்த என்ட்ரி இருக்குது. இல்லாத பேரை எடுத்து தான், ஏன்னா எப்போவுமே கேஷ் புக்குக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். நம்ம செக் இஷ்யூ பண்ணாலும் சரி ரிசீவ் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம கேஷ் புக்கில் என்டர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ கேஷ் புக்கில் இருக்கிற பேர் பாஸ்புக்கில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம் செக்கோட விஷயத்தில். அண்ட் அதை தாண்டி அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பாஸ்புக்கு ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதை வந்து நாம் கேஷ் புக்கில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அதை ரீகன்சைல் பண்ணணும். ஸோ இப்போது எனக்கு எல்லா கொஷினும் ஒரே ஸ்லைடில் கொண்டு வர முடியல. ஸோ அதனால கையில் கொஞ்சம் கொஷினை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணி கொஷினை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கேஷ் புக். கேஷ் புக்கை பொறுத்த வரையும் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த கிரெடிட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல் எக்ஸ்பென்சஸ். கிரெடிட் சைடில் எல்லாமே எக்ஸ்பென்சஸ், டெபிட் சைடில் எல்லா இன்கம்ஸும். இப்போ ரஹீம் அப்படின்னா வந்து ரஹீம் நேம் இஸ் நாட் யோர். ஸோ சந்தன் கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 rupees. ஸோ பாஸ்புக்கில் அதே சந்தன் கோவை செக் பண்ணிங்க அப்படின்னா அவர் வந்து டெபாசிட்ஸில் இருப்பார். அப்படின்னா அவர் நமக்கு செக்கை ரிசீவ் நம்ம செக்கை ரிசீவ் பண்ணியிருக்கோம் அவர்கிட்ட இருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ டெபிட் சைடில் எல்லாமே நம்ம செக்கை ரிசீவ் பண்ணது, கிரெடிட் சைடில் நம்ம செக்கை இஷ்யூ பண்ணது. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பாஸ்புக்கை கம்பேர் பண்ணுறோம். உங்களோட புக் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப தெளிவாக எதை ஆட் பண்ணும் எதை லெஸ் பண்ணுங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கை வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் see how I have done that. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பாஸ்புக்கில் அது ஆட் ஆயிடுச்சு. ஸோ பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதே இது கேஷ் புக்கில் அதே அமௌண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே ஏதாவது இன்ட்ரெஸ்ட்னு இருக்கா, எதுவுமே கிடையாது. அப்படின்னா கேஷ் புக்குக்கு இன்னும் அந்த இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் சேர்த்தோன்னா இட் கம்ஸ் அரவுண்ட் 4,240 rupees. அடுத்தது செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் இன் தி பாஸ்புக். நமக்கு செக் கொடுத்துருக்காங்க, பட் அந்த செக்கை நாம் இன்னும் பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணல, இல்லை பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் அது இன்னும் கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆகி அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரல. ஓகே, ஸோ ஒன்ஸ் செக்கு நம்ம ரிசீவ் பண்ணோன்னே நம்ம கேஷ் புக்கில் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்டர் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ வந்து ஆன் 6th ரஹீம் வந்து 600 rupees வர்த் செக் நமக்கு கொடுத்துருக்காரு. பட் அதே ரஹீம் வந்து டெபாசிட்ஸில் இருக்கா, கிடையாது. ஸோ அந்த செக்கு நமக்கு வந்த உடனே அந்த அமௌண்ட்டும் நமக்கு கிடைச்சிச்சுங்கிற மாதிரி கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டிருப்போம். இப்போ அது வரல, அப்போது நம்ம அதை வந்து லெஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, அண்ட் டு சந்தன்கோ வந்து 10th செக்கு கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம இங்கேயும் அகெயின் 8th அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து லேட்டர் டேட்டாக தான் இருக்கணும். ஓகே, இங்கே 10th செக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம 11th 12th அந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரெசென்ட் பண்ணி நமக்கு அந்த 400 rupees வந்துடுச்சு. அடுத்தது கேஷ், அதெல்லாம் ஓகே. கேஷ் 2000 இருக்குது, இங்கேயும் அந்த 2000 இருக்குது. அண்ட் ஷரத் அண்ட் கோ வந்து எப்போனா 14th நமக்கு செக் கொடுத்துருக்காரு. அதை வந்து 18th நம்ம ப்ரெசென்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. ஓகே, அண்ட் கேஷ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டு பி சந்திரன். ஸோ பி சந்திரன் வந்து 19th நமக்கு செக் கொடுத்துருக்காரு, பட் அந்த செக் இன்னும் ப்ராசஸ் ஆகலை. ஓகே, அதனால இங்கே பி சந்திரன் 920 rupees நம்ம அதை லெஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டு பி சாந்தி. ஸோ இந்த சாந்தி வந்து 1560 rupees கொடுத்துருக்காங்க செக்கு, பட் அதையும் நாம் இன்னும் ப்ரெசென்ட் பண்ணலை, இல்லைன்னா ப்ரெசென்ட் பண்ணதை ப்ராசஸ் ஆகலை. ஸோ தட் இஸ் 1560, அதுவும் லெஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 கேஷ் 6000 இருக்கா, அதுவும் இங்கே 30th பை கேஷ் 6000 இருக்கா. ஸோ அதனால அது டேலியாக இருக்குது. அடுத்தது வந்து பேங்க் சார்ஜஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே, அது கேஷ் புக்குக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல.
கேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 40 ருபீஸ் எங்கேயுமே இருக்காது. அதனால அதையும் நாம் இங்கே லெஸ் பண்ணி காமிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ். அது 6000 பார்த்துட்டோம். பை இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 140 ருபீஸ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காங்க நம்ம மெயின்டைன் பண்ண பேலன்ஸ்க்கு. ஸோ அது வந்து நாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதுவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லெஸ் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஐ ஃபர்காட் தட். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனிக்கோ இல்லை நம்மளோட லைஃபுக்கோ இன்சூர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி இயர் வி ஹாவ் டு பே சம் அமௌண்ட். அது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஸ்டாண்டிங் அட்வைஸ் பேசிஸில் மாதம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டை விட்டு போயிடும். அது மாதிரி ஆன் 26th இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 800 ருபீஸ் நம்ம அக்கௌண்ட்டை விட்டு போயிருக்கு. பட் அது கேஷ் புக்குக்கு வரல. கேஷ் புக்கை பொறுத்த வரையும் அந்த 800 ருபீஸ் அக்கௌண்ட்டில் இருக்குங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்குன்னு போடுறதுனால அதுலேருந்து நம்ம இதை லெஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கேஷ் புக்கில் தான் நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அங்கே 800 எடுத்திருக்காங்க பாஸ்புக்கில் எடுத்திருக்காங்கன்னா இங்கேயும் நாம் அதை எடுத்துடணும். ஸோ அதனால இந்த 800 ருபீஸ் நம்ம லெஸ் பண்ணுறோம். ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் ஆல் த ஐட்டம்ஸ். ஸோ இப்போ லெஸ் பண்ண வேண்டியதெல்லாம் டோட்டல் பண்ணோன்னா தட் இஸ் 3920 ருபீஸ் வரும். அப்போ இந்த 13,680 ருபீஸில் 4240 ஆட் பண்ணிவிட்டு 3920 லெஸ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் 14,000 as பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். அது நீங்கள் பாஸ்புக்கோட அந்த கடைசி பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 14,000 இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ரீகன்சைல் பண்ணுறது. அங்கே பாஸ்புக் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே பேலன்ஸ் இங்கே நம்மளோட கேஷ் புக்லேயும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்கள் ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே.
இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.